சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, அடுத்தவங்க வந்து உட்காரணும்ல. ஏமா சாப்பிட்டுட்டு தானே கிளம்ப முடியும், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு இல்ல தாத்தா. என்னது என்னது தாத்தாவா? ஏமா உன்னை பார்த்தாலே பாட்டி மாதிரி இருக்க, என்னை விட உனக்கு முடியெல்லாம் நரைச்சாச்சு, நீ என்ன பார்த்து தாத்தாங்கிறியா? சரி சரி கோவப்படாதீங்க. எனக்கு சின்ன வயசுல முடி நரைச்சிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியும்? நல்லா பார்த்தா உங்களை விட எனக்கு கம்மி தான் வயசு. என்ன ராணி அக்கா, அன்னைக்கு ஓவர் பிசினஸா? அட ஸ்ருதி கண்ணு, என்ன இப்பதான் ஆபீஸ் போறியா? உனக்காண்டி தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். ஆமா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அட அப்படியா, இரு உனக்கு பார்சல் எடுத்து தான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. இந்த கண்ணு. தேங்க்ஸ் ராணி அக்கா. என்ன வெயிட்டா இருக்க மாதிரி தெரியுது, நிறைய வச்சிட்டீங்களா இட்லி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 7 இட்லி தான் வச்சிருக்கேன், ஒழுங்கா அதை சாப்பிடு. ஐயோ ராணி அக்கா எடுத்துருங்க, எனக்கு 4 இட்லி போதும். என்னம்மா நீ ஆபீஸ்ல போய் உழைக்கிற பொண்ணு, இப்படி சாப்பிடாம கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஒழுங்கா சாப்பிடு. சரிக்கா இந்தாங்க. என்னது அது? 7 இட்லிக்கு காசுக்கா? இங்க பாரு, ஒழுங்கா எடுத்துட்டு போயிரு. இது என்ன காசு கொடுக்கற பழக்கம்? என்னக்கா நீங்க கஷ்டப்பட்டு இட்லி சுட்டு வியாபாரம் பண்றீங்க, காசு தராம வாங்கினா என் மனசுக்கு கஷ்டமா இருக்காது? இங்க பாரு சுதி, உன் வீட்டுல தான் போய் மாவாட்டி எல்லா வேலையும் பார்த்துட்டு வர்றேன். இந்த 7 இட்லி கூட உனக்கு ஃப்ரீயா தர மாட்டேனா? பேசாம போ. ஐயோ அக்கா வாங்கிக்கோங்க. இங்க பாரு, நீ மட்டும் இப்ப இந்த காசு தந்தன்னு வச்சுக்கோ, நாளையில இருந்து நீ யாரோ நான் யாரோ. என்ன ஸ்ருதி, இன்னைக்கு இட்லியா? டேய் எவன்டா அவன்? ஒழுங்கா கிளம்புடா. என்ன பாட்டி, ஸ்ருதிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன கோவம் வருது? எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க ப்ளீஸ். அதான் அவளே சொல்லிட்டான்ல, கிளம்புடா. டெய்லி இதே வேலையா அலைஞ்சிட்டு இருக்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை உப்பு கண்டு போட போறேன் பாரு. பாட்டிமா இட்லியோட நிப்பாட்டிக்கோங்க, அந்த பையன் கிட்ட வம்பு வச்சுக்கிடாதீங்க. டேய் யாரா இவன்? யாரா இருந்தா எனக்கு என்னடா? சரி ஸ்ருதி, உங்க வீட்டுக்கு அந்த பக்கமும் ஒரு வாசல் உண்டா எப்படி? எல்லா பக்கமும் உண்டு. இப்ப மட்டும் நீ போகல, அவங்க அம்மாவை கூப்பிடுவேன். சரி நாளைக்கு வந்து பாக்குறேன். பொறுக்கி. ஸ்ருதிமா நீ கிளம்பு. சரிங்கக்கா. ஹாய் ரம்யா, குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன இது லேட் பண்ணிட்டேன் இன்னைக்கு? என்னாச்சு ரம்யா, காலையில ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா உனக்கு? உனக்கு வர வர ஒரு விவசாயம் இல்லாம போச்சு. இந்த நேரத்துல என்ன சாப்பிடணும்னு தெரியாதா என்ன? ஆமா, என்ன சாப்பிடன்ட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி இதையாவது சாப்பிடுவோம் நீ வர்றதுக்குள்ளன்ட்டு. நீ தான் இன்னைக்கு லேட் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பசி தெரியுமா? ஓ சாரி. சரி இட்லி சாப்பிட்றியா? இன்னைக்கு எக்ஸ்ட்ரா தான் இட்லி வச்சிருக்காங்க ராணி அக்கா. நான் கண்டிப்பா அந்த ராணி அக்காவை ஒரு தடவை பார்க்கணும், ரொம்ப அழகா இட்லி பண்றாங்க. அதனால என்ன, என் வீட்டுக்கு வந்தா பார்க்க போறேன், பக்கத்து வீடு தானே. இட்லிக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வேணுமான்னு வேற கேட்குறியா? குடு. ஏ அப்பா, இட்லினா இதுதான் இட்லி. ஏன் ஸ்ருதி, பேசாம நம்ம ஒரு இட்லி கடையும் ஓபன் பண்ணிடலாம் போல. முதல்ல ஆபீஸ் வேலையை பார்க்கலாம், அப்புறம் இட்லி கடை ஓபன் பண்றத பத்தி பேசலாம். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வா. சரி நீயும் சாப்பிடு. என்ன ரம்யா, என்ன சாப்பாடு வாசனை தூக்குது? என்ன ராம் சார், இன்னைக்கு வீட்ல உங்க ஒய்ஃப் சாப்பாடு தரலையோ? ரம்யா என்ன பேசுற நீ அவர்கிட்ட? பாருமா ஸ்ருதி, மதிக்கவே மாட்டா. ஆமா என்னாச்சு, இன்னைக்கு இட்லி ஸ்பெஷலா? ஆமா சார், சாப்பிடுறீங்களா? இருக்கட்டுமா, பரவாயில்ல, வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் ரம்யா சொன்ன மாதிரி. அப்புறம் ஸ்ருதிமா, உன் சம்பளத்துல இந்த மாசம் நீ அன்னைக்கு வாங்கின காசை கட் பண்ணி தந்துடுறதானே? எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே, கட் பண்ணிருங்க ராம் சார். எவ்வளவு வருது? அன்னைக்கு 3000 ரூபாய் வாங்கியிருந்தேன், உன் சேலரி அப்போ 8000 ரூபாய் வருமா? ஓகே சார், கட் பண்ணிருங்க, பிரச்சனை இல்லை. சரி என்ன பூமாரி, உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கல்ல, என்னாச்சு அந்த பேச்சு? அதை பத்தி சொல்லவே இல்லை. சும்மா அவர் போகட்டும். நீங்க பேசுங்கம்மா, நான் போறேன். அவர் கிடக்காரு, அவர் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அந்த ஆளுக்கு கொஞ்சம் காது வேற கேட்காது, உனக்கு தெரியுமா? சும்மா ரம்யா, எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் விஷயத்தை பத்தி சொல்லு. வந்தாங்க வழக்கம் போலதான், என்ன பண்றது, எல்லா சேலரியும் அவங்க கைக்கு தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன் ரம்யா, எதுக்கு இந்த ஆம்பளைங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க? வர வர இந்த ஆம்பளைங்களை பார்த்தாலே ரொம்ப வெறுத்து போச்சு எனக்கு. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஸ்ருதி. சரி என்னதான் பேசுனாங்க? அதை ஏன் கேட்குற? நான் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போகணுமா, ஆனால் நான் வேலைக்கு போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, வீட்டு வேலையெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்களாம். ஆனால் ஒரு கண்டிஷனா, எல்லா துட்டையும் அவங்க கையில் தான் கொடுக்கணுமா. அப்போ எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பியெல்லாம் யார் பார்க்குறதா? சுத்த நான்சென்ஸால இருக்கு. நம்ம வீட்டில் காசு கொடுத்து படிக்க வைப்பாங்களா, நம்ம சம்பளம் வாங்கி இவங்க வீட்டுக்கு மொய் எழுதணுமோ? அதானே, அதான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டு போக சொல்லிட்டேன். ஸ்ருதி கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்க. உலகத்தில் இந்த ஒரு ஆம்பளை தான் இருக்கானா என்ன? இல்ல ரம்யா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, உண்மையிலே அது ரொம்ப எல்லாருமே பாதிச்சிடுச்சு. என்ன சொன்னாங்க?
இல்ல இவ தானே வீட்டை பாக்கணுங்கிறா. அப்ப தங்கச்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு, தங்கச்சி வேணா கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. என்ன மனசுங்க இவங்க? அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு யாராச்சும் தங்கச்சி கேட்பாங்களா? சும்மாவை விட்ட நீ செருப்பு எடுத்து அடிச்சிருக்க வேண்டின. அதெல்லாம் பேசலாம், சாத்தியமாகுமா? இங்க பாரு ஸ்ருதி, நீயும் நானும் இப்படி பயந்துட்டு இருக்க போய் தான் இந்த ஆம்பளைங்க அவங்க இஷ்டத்துக்கு அலையிறாங்க. நீ எல்லாம் அந்த ஆம்பளை செருப்பை கழுத்தி அடிச்சிருக்கணும். அதை கேட்டதே ஒரு பொம்பளை தான், இதுல எங்க ஆம்பளை அடிக்கிறது? அது சரி, அவங்கள முதல்ல திருத்தணும், இல்லைன்னா இவங்களும் சேர்ந்து அப்படிதான் இருப்பாங்க. சரி, எப்படியோ போய் தொலைஞ்சாங்களா, தூர விடு. உனக்குன்ட்டு நல்ல மாப்பிள்ளையா அமைவாங்க. இல்ல ரம்யா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. இப்போதைக்கு ஒரு ஜாலியான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வேலை, வீட்டுக்கு போறேன், அம்மா இருக்காங்க, தங்கச்சியோட ஒரு நல்ல ஸ்பெண்ட் பண்ற டைம், இவ்வளவுதான் எனக்கு தோணுது. மற்றபடி கல்யாணம் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. வீட்டுல வற்புறுத்துறாங்களேங்கிறதுக்காக தான் தலையாட்டி வைக்க வேண்டியதா இருக்கு. அதுலயும் வர்றவன் எல்லாம் எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்கறான். பொண்ணை பார்த்தமா பிடிச்சிருந்தா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ற மாதிரி இல்லை. எனக்கு கார் வேணும், ஏசி வேணும்னு கேட்டா நம்ம எல்லாரும் எங்க போறது? நம்ம என்ன அவ்வளோ ஹை கிளாஸா? கரெக்டாக தான் சொன்னேன், என்ன பண்றது, இப்போல சுச்சுவேஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கு. சரி, உங்க அம்மாவும் அப்பாவும் வரான்னு சொன்னாங்களே, ஊருக்கு வந்துட்டாங்களா? தயவு செஞ்சு அவங்கள பத்தி பேசாத, தூர விடு. ஏன் ரம்யா அவங்கள பத்தி பேச வேணாங்கிற? விடுறியா சும்மா? சரி, அவங்கள பத்தி பேச வேணாம், டென்ஷன் ஆயிடுவேன், அதெல்லாம் தூர விடு. ஏய், அங்க பாரு ஸ்ருதி, அங்க பாரு கொஞ்சம் ஆனந்த். சும்மாவே இருக்க மாட்டியா? அவர் வர்றாரு போறாரு, இப்ப என்ன அதுக்கு? அவர் எதுக்கு என்ன பார்க்க சொல்லிட்டு இருக்க? இல்ல, அவருக்கு 2 இட்லி கொடுக்கலாம்லன்னு தான். ரொம்ப முக்கியம், உனக்கே ஓசில வந்திருக்கு, சாப்பிட்டமா போன மாட்டிரு. எனக்கு கம்ப்யூட்டர்ல 1008 வேலை கிடக்குது, இதை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு நான் கிளம்பணும். ஒழுங்கா சாப்பிட்டு முடி. நீ ஆனந்த பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய. என்ன புரிஞ்சுக்க சொல்ற? அவர் உண்மையில ரொம்ப நல்ல மனுஷன். ஓ அப்படியா? சரி, சர்டிபிகேட் கொடுத்துட்டியா? ஓகே. வரதட்சணை வாங்குறவங்களெல்லாம் கல்லால அடிக்கணும்டா. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களோட சம்பாத்தியத்துல வாழ்றாங்க பேரு, அவங்களெல்லாம் எதை வச்சு அடிக்கணும்னே தெரியல. ஏண்டா, வீட்டுல கஷ்டப்பட்டு வளர்க்குவாங்களாம், அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்களாம், இவங்க வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் இவன் ஒருத்தன் வர்றவனுக்கு கையில கொடுக்கணுமா? கடைசி வரை அவங்க வீட்டுக்கு தாண்டா அவங்க சேலரியை கொடுக்கணும். அதுதான் நல்லது. இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறவங்க குறையணும்ட்டு தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதானே நடக்க மாட்டேங்குது. ஏ ஸ்ருதி, ஆனந்த பாத்தியில யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. ஃப்ராடு. நம்ம பேசினது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இங்க வந்து நின்று யார் கூடயும் பேசுற மாதிரி நடிக்கிறாரு. இது கூடவா உனக்கு புரியல? ஏய், என்ன பேசுற ஸ்ருதி? நீ ஒரு ஆளு, அப்படியெல்லாம் கிடையாது அவரு. ஓஹோ அப்படியா? சரி, வரதட்சணை கேட்காத மாப்பிள்ள தானே, நீ வேணா போய் கல்யாணம் பண்ணிக்கோய. அவர் ஆளும் மூஞ்சும் எரிச்சலா இருக்கு பாக்குறதுக்கே. எப்படிதான் இப்படி பிஹேவ் பண்றாரோ, அசிங்கமா இல்ல அவருக்கு? என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அவர் பக்கா ஜென்டில்மேன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு தான் அவரை பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. சும்மா நிறுத்துறியா? அவர் நம்ம பேசுறத ஒட்டுக்கேட்டு தான் பேசுறாதுன்னு பச்சையா தெரியுது. அப்படி இருக்கையில அவர்கிட்ட எப்படி நல்ல எண்ணம் இருக்கும்? சாதாரணமா கூட போன் வந்திருக்கலாம்ல, நீ ஏன் சீரியஸா எடுக்கிற? சாதாரணமா போன் வந்துடும், எப்படி வந்துடும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவர் யார்கிட்ட பேசினா என்ன, எதை பத்தி பேசினா எனக்கு என்ன? ஏய் ஆனந்த், இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுற? ரம்யா, எப்போ வந்தீங்க? ஆமா, நம்ம வந்ததே எனக்கு தெரியாதான். இப்பதான் வந்தோம். ஆமா, என்னாச்சு? போன்ல ஏதோ திட்டிட்டு இருந்தீங்க, யாரு? அது ஒன்றும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தான். ஏதோ வரதட்சணை கேட்டாங்களாம், உங்க தங்கச்சியை பார்க்க வந்த மாப்பிள்ள, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? பரவாயில்ல, நீங்க பேசுறதா அங்க கேட்டோம், நல்லா தான் பேசுறீங்க. ஐயோ, இதுல என்னங்க இருக்கு? என்னோட மென்டாலிட்டியில நான் சொன்னேன், அவ்வளோதான்.